யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் அதிலே 7-8 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமே விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளை என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்காமலுள்ள ஜனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போய் எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாரதேறி ஓடுகின்ற கனானின் தேசத்துக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது, அல்லேலூயா, இவர்கள் சீனாய் பர்வதத்தின் அண்டையிலே போய்க் கொண்டிருக்கும் போது மோசேயோடு ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, மோசேயே, உனக்கு நான் நடக்க போகிற சில காரியங்களை உனக்கு நான் அறிவிக்கும்படியாக என்னுடைய கற்பனைகளை நான் உனக்கு கட்டளையிடும்படியாக சீனாய் மலையிலே ஏறிவார் என்று சொன்னார். 40 இரவும் பகலும் ஆண்டவரோடு கூட இருக்கிறார் மோசே. இந்த மோசே ஏறி போகும்போது சந்தோஷத்தோடு சொல்லிவிட்டதாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே வருகிறதற்கு தாமதமாகும் போது அவருடைய இதயம் வேறுபடுகிறது, அவருடைய சிந்தை வேறுபடுகிறது. நிமித்தமாக அவரோடு சொன்னாங்க, ஆரோடு சொல்கிறார்கள், எங்களை வழிநடத்துகிறதற்கு எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கி தரணும் என்று சொல்லி அவர் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி கொடுத்தார். அன்றைக்கு அவர் அறிந்திருந்ததால் அடிகரங்களை உரிமை கொடுத்து அதை இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெய்வம் என்று சொல்லி ஆறுதலை கொடுத்தார். இதை கண்டதால தேவன் மோசேயோடு சொல்கிறார், மோசே இறங்கி போ, எகிப்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வரும் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாச ஜீவியம் பாதையில் நீ முன்றாக காலடிகளை வைக்கும் போது தாவீதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது தேவை. அவர்களுக்கு நான் விதித்த வழி அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலிலே உங்களை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளை என்று சொன்னார் என்றார். இப்போ மோசே கற்பனை வாங்கும்படியாய் சீனாய் மலையிலே ஏறும்போது வானத்தின் கீழே பூமியின் மேலே உண்டாயிருக்கிற யாதொரு செல்வத்தையோ யாதொரு நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ கூடாது என்று எழுதின அதே டைம்ல இவங்க விக்கிரகத்தை உண்டாக்கினார்கள். தேவனுடைய வழியை விட்டு
இவங்க அங்கிருந்து போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்தத்தம் கனானை நோக்கி போக வேண்டிய இந்த இஸ்ரவேல் ஜனம் இப்ப அந்த கண்டுபிடி தான் எங்களை நடத்துறது என்று சொல்லக்கூடிய ஒரு கேவலமான நிலையில் அவர்கள் மாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. இதோ தனியே இருக்கிற ஜனம் ஜாதிகளின் கூட்டத்தில் எண்ணப்படுவதில்லை என்று இந்த ஜனத்தை குறித்து சொன்ன அதே ஜனம்தான் இவ்விதமாக செய்தார்கள். தேவனை ஆராதிக்க அவர்கள் மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுள்ள கண்டுகுட்டி என்ன? சிலவங்களுக்கு அவங்க செய்கிற வேலை தான் கண்டுகுட்டியாக இருக்கிற தெய்வம். சிலவர்களுக்கு அவங்க வயது தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில கடைகளில் நான் ஏறி போகும்போது நான் செய்கிற தொழிலே தெய்வம் என்று. அல்லேலூயா, அப்படியானால் ஒரு வேலையாகிய கட்டுக்குட்டியை பிடித்து வைத்துக் கொண்டு தேவனை ஆராதிக்க ஒரு டைம் இல்ல, உபவசிக்க ஒரு டைம் இல்ல, கண்ணீர் விட ஒரு டைம் இல்ல. தேவனோடு பிறவாக தேவனுடைய காரியங்களில் முன்னாக வர முடியாத நிலையில் இன்றைக்கு கட்டுக்குட்டி என்ற கீழ்ப்படியாமை என்ற ஆமை பாவத்துக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்றால் இந்த பகல் அந்த கட்டுக்குட்டி உதவி எழுந்துவிட்டு பிதாவாகிய தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க நீ மண்டைக்கு வர வேண்டியது தேவை. கீழ்ப்படியாமை என்ற கட்டுக்குட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. கோபம் என்ற கட்டுக்குட்டி, பிரிவினை என்ற கட்டுக்குட்டி, பிடி வைராக்கியம் என்ற கட்டுக்குட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்க பிடிவாதம் பண்ணினா அதுல உணர்ச்சிதான் இருப்பாங்க. தேவன் தான் இறங்கி வந்து சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படாத சிலவங்க. இங்க நம்முடைய பக்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த காலவெளியில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். தேவனை ஆராதிக்க மறந்தார்கள். தேவனை அண்டிக் கொள்ள அவர்கள் மறந்தார்கள். விக்கிரக ஆராதனைக்கு அடிமையால் அவர்கள் காணப்படுகிறார்கள். கண்ணியை கொண்டு உண்டுபடி இது தானிகள் தெய்வங்கள் என்று சொல்லி அதை வணங்க ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அப்படியே 4ஆம் வசனம். அவன் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பக்காரனால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிற அந்த பொய்யை பாருங்க. ஓங்கிய கரத்தை பிளந்த பியத்தினாலும் பார்வோருடைய அடிமத்தனத்தில் வேதனையோடு புடைந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தார். பாவம் என்ற பார்வோன், சாத்தான் என்ற பார்வோன் உன்னை அடிமையாக்கி வைத்தவாறு அடிமத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொண்டது. இப்ப சொல்லுகிறாரு, ஆண்டவர் அல்ல எங்களை விடுவித்தது, பின்னையோ இந்த கண்டுபிடிக்கிறது. எவ்வளவு பெரிய போய் அந்த இஸ்ரவேல் ஜனம் அங்கே சொன்னார்கள் என்றுதான் படிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கிருபையா மோசேயுடைய நிலையை கேட்டு மோசேயும் அவரோடும் அதற்கு முயற்சி பண்ணி ஜெபம் பண்ணி தேவ ஆலோசனை கேட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பார்வோனோடு பேசி தேவனோடு பார்வோனோடு பேசுகிறார்கள். அல்லேலூயா. தேவே போக சொல்லும்போது போய் தேவனுடைய வார்த்தை சொல்லி வித்தவான் அந்த
நம்முடைய உள்ளத்தில் வந்தது. நிகிஷ்ட ஹிருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஆண்டவர் விட்டு நாம் போனால், ஆண்டவருடைய வசனத்தை விட்டு போனால், சாத்தானுடைய கையில் நிகிஷ்ட புத்திக்கு கந்தனவை ஒப்புக் கொடுப்பான். அது வராமல் இருக்கிறானா தேவனோடு ஒரு நாளும் அண்டி நாம் வரும்போது தான் ஒரு பெரிய விடுதல் நமக்குள்ளே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகா பலத்தினாலும் பலமுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? அவருடைய 10ஆம் வசனம் படிங்க. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே இஸ்ரவேல் ஜனத்துக்காக ஈராக்கிலிருந்து போராடுகிறார். அல்லேலூயா. மோசேயுடைய வேலையை ஜெபிக்கிற வேலைதான். அவன் பணிந்து பேசி போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரே, அல்லேலூயா, என்ன சொல்கிறார்? தாவீது பெரிய ஜாதியாக்கப்பா, இவங்க அழைக்கிறது என்ன விடு, நீ பரப்பது நிர்மூலமாகாதது. சபை ஊக்கமாய் ஜெபித்த சில ஜபங்கள், உலகாய் போராடுகிற ஜபங்கள், நீ கீழ்ப்படியாமல் போராடும். ஆண்டவருடைய சத்துருவின் கையிலே கொடுக்காதபடி, அந்த நரகத்தின் கையிலே கொடுக்காதபடி, பிசாசின் கையிலே கொடுக்காதபடி இதை விடுவித்தது சில மோசேக்கள் ஜெபம், கண்ணீரின் ஜெபம், பஞ்சாபின் ஜெபம். உன்னுடைய புண்ணிய கிரியை அல்ல, உன்னுடைய நீதி கிரியை அல்ல. மோசேயுடைய ஜெபம் எவ்வளவு முக்கியத்துவம் என்று இந்த வேத பகுதி நமக்கு போட்டு காட்டுகிறது. மோசேயோடு ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நம்மை பெரிய ஜாதியாக்குவே. அல்லேலூயா. ஆனா மோசே சொல்கிறார், மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவனே, மகாபலத்தினால் வல்லமையுடன் கையினாலும் ஏகத்திலிருந்து புறப்படம் பண்ணின உடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது. ஆண்டவரே, கோபம் பற்றி எரியக்கூடாது என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜபத்தை காண முடிகிறது. இந்த கால நிலையில் நீ தேவனுடைய சமூகத்தில் உண்மைக்கா உத்தமத்துக்கு சாட்சியாக இருக்கிறாயா? வசனத்தின் படித்தாயா? காலடிகளை விட்டாக வைக்கிறார். பரப்பது தேவனை ஆராதிக்க வேண்டிய ஸ்தானத்தில், தேவனுக்கு கருத்தை கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில், தேவனுக்கு மகிமை கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் நீ பரப்பாத பின்னிட்டு திரிந்து உன்னுடைய பரப்போர போக்கிற உன்னுடைய இதய கடிதத்தின் படி பாகிரமடைகிறார். உன்னுடைய குடும்பத்தின் தேவ கோபம் பற்றி எரியும், உன்னுடைய தலைமுறையிலே தேவ கோபம் பற்றி எரியும். ஆனா தேவனுடைய ஊழியக்காரர் அதுக்கா போராடி ஜெபிக்கும் போது அது நல்ல கண்டதை விடுதலையாக, அவை எல்லாம் நல்லவை விடுதலையாக. அப்படியானா இந்த கால வேளையில வசனத்தின் ஆழங்களைக்கா நம்மை இந்த பகலோடு அர்ப்பணித்துக் கொடுக்க வேண்டியது தேவை. உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய இதயத்திலே தேவனை விட பிரதானமா நீ எதை நேசிக்கிறாயோ அது உனக்கு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, விக்கிரகமாய் மாறப் போகிறது. கன்றுக்குட்டியா விக்கிரகமாய் மாறப் போகிறது. ஆண்டவரை பார்க்கிறோம். உன் பிள்ளைகளை நேசிக்கிறாயா? அது ஒரு விக்கிரகம். ஆண்டவரை விட நீ உன் பேரை நேசிக்கிறாயா? அது விக்கிரகம். நீ ஆண்டவரை விட நீ உனக்கு இருக்கிற பணத்தின் மேல் அல்லேலூயா அன்பு கூறுகிறாயா? அது உனக்கு விக்கிரகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நீ விடுவிக்கப்படாத ரகசியம், நீ ஆசீர்வாதங்களை கற்றுக்கொள்ளாம இருக்கிறது ரகசியம். அல்லேலூயா. இவ்விதமான விக்கிரக ஆராதனை உன்னை அடிமையாக்கிக் கொண்டிருக்கிறது.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எத்தனை தேவனை பார்க்கிறோம் நீ அதிகமாய் எதை நேசிக்கிறாயோ அது உனக்கு விக்கிரகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. உன்னுடைய வீட உன்னை விட நேசிக்கிறாயா அது உனக்கு விக்கிரகமாய் மாறுகிறது. இல்ல துணியின் மேல ஒரு பயங்கரமான மோகம் வருகிறதா அதுவும் விக்கிரகா. என்ன சொல்லுங்க பாஸ்டர்? அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கிறோம் நீ எதை நேசித்தால் அது உனக்கு விக்கிரகமாய் மாறிக்கொள்ளும். அல்லேலூயா அல்லேலூயா. நிமித்தமாக தேவன் கோபம் நம்மை பற்றி எரியாம இருக்க வேண்டும் என்றால் இந்த மகள் மறந்திருப்பாரோ ஆதி அனுபவத்துகிறே நாம் திரும்பி வரும். இந்த மகள் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர், கர்த்தரை பலப்படுத்த வல்லவர், உன்னை நன்மையினால் நிரப்ப வல்லவர். சமயம் இருக்கிறபடியால் நான் சீக்கிரமாய் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதிலே 1-2 வசனங்கள். மனுஷர் பூமியின் மேல் பெருகத் தொடங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரன் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களை தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு வசனம் எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தான் எகிப்திலே பண்ணின வேசித்தனங்களை அவள் விடவில்லை. அவர்கள் அவளுடைய வாகனத்திலே அவளுடைய சயனித்து அவளுடைய கண்ணிமையின் கொங்கிகளை தொட்டு அவளிடத்தில் தங்கள் வேசித்தனத்தை நடப்பித்தார்கள். Praise the Lord. அல்லேலூயா. நாம் இங்கே பார்க்கின்ற வேளையில் அல்லேலூயா praise the Lord. அவன் எகிப்தினுடைய சில பாவ தன்மைகள் பாவ சுபாவங்கள் அவற்றினர்களை அடிமையாக்கி வைத்திருக்கும் போது இந்த பகல் நம்முடைய தேவ கரங்களில் அர்ப்பணிக்க வேண்டியது தேவை. நம்மை தேவ கரங்களில் வந்து அல்லேலூயா ஒப்புக் கொடுக்க வேண்டியது தேவை. உன்னை ஆசீர்வதிக்கும்படியா, உன்னை பலப்படுத்தும்படியா, உன்னை நன்மையினால் நிரப்பும்படியா அல்லேலூயா தேவ கரங்களில் வந்து நம்மை அர்ப்பணித்துக் கொடுப்போமேயானால் நிச்சயம் நம்மை விடுவிக்க வல்லவர். தேவனுடைய அன்பிலே நீ இருக்கிறாயா? இல்ல நீ தூரமாய் போய் கொண்டிருக்கிறாயா? ஆமென் அல்லேலூயா. நீ மனம் திரும்பி வருவாயானால் தேசத்தின் நன்மையினால் தேவனுடைய நிரப்புமா. தேசத்தின் நன்மையினால் உன் குடும்பத்தை கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒன்பதாம் வசனம் படிங்க. ஆகையால் அவளுடைய சிநேகிதரின் கையிலே அவள் மோகித்திருந்த ஆசிரிய புத்திரரின் கையிலே நான் அவளை ஒப்புக் கொடுத்தேன். இதோ சத்ருவின் கையிலே அவர்களை ஒப்புக் கொடுத்தார். இந்த மகன் சத்ருவின் கையிலிருந்து தப்புவிக்கப்பட, சத்ருவின் கையிலே இருந்து விடுவிக்கப்பட, சத்ருவின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்பட நம்ம இந்த பகல் வேளையில் ஆண்டவரே புஜவன் கையில் ஒரு கைமண்டு போ எதுவுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் கூட புறப்பட பண்ணி காட்டு வருகிற வேளையில் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இந்த கன்றுக்குட்டியை அவர்கள் வளர்க்கிறது நிமித்தமா மோசே கொண்டு வந்து சொன்னார், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? தானே இருக்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. தேவி கோத்திரம் ஒதுங்கினோம். ஆமென். மற்றவங்க எல்லாம் ஒற்றை கட்டாதிக்கும் போது தேவி கோத்திரம் மாறுது. அவங்களோட சொன்னாங்க, நீங்க அறையில வால் கட்டி நீங்க இந்த மக்கள் கடந்தேறுங்கள்,
பச்சையன மீதி இல்லாம எல்லோரும் வெட்டி கொண்டார் மோசே. அல்லேலூயா. யாரே தெரியுமா? வருகிற தியாகியபதி பயங்கரமா இருக்கிறவர்களால் ஒரு விசுத்த மனசா விவேகி யாத்திரை செய்வதற்கு அல்லேலூயா மோசேயை வைத்திருக்கிறதை காண முடிகிறது. அதற்கு பாதையை ஒதுக்கி கொடுக்கிறதை காண முடிகிறது. உடனே அந்த நிலையா உன்னை கத்த பெரிய ஜாதியாக்கும்படியா, உன்னுடைய குடும்பத்தை கத்த பெரிய ஜாதியாக்கும்படியா, உன்னுடைய தலைமுறைகளை ஒரு பெரிய ஜாதியாக்கும்படியா கர்த்தர் விரும்பும் போது கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு, கர்த்தருடைய பிளானுக்கு, கர்த்தருடைய திட்டங்களுக்கு இந்த பகல் நம்மை வந்து அர்ப்பணிக்க வேண்டியது தேவை. அல்லேலூயா. அவருடைய 26 மணி பாளையத்து பாசனைக்கு கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறீர்களா? அவர்களிடத்தில் சேர்க்கிறீர்களா? அப்ப தேவி புத்திரர் எல்லோரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையர், அல்லேலூயா. 12 கோத்திரம் இருக்கிறது. 10 கோத்திரம் அல்லேலூயா பாவத்துக்கு அடிமையாக இருந்த போது, உலகத்துக்கு அடிமையாக இருந்த போது ஒரே ஒரு கோத்திரம் சத்தியத்துக்காய் உண்மைக்காய் தொடர்ந்து வெளியே வந்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? சத்தியத்துக்கு திட்டமணிகிறார், சத்தியத்துக்காய் வேறொன்றிட மணிகிறார், சத்தியத்துக்காக திட்டமணிகிறார். ஆசாரிய ஊழியம் செய்யும்படியார் தேவி கோத்திரத்தை தெரிந்தெடுத்தார். புதிய தேவ சபையா தேவன் நம்மை அழைத்திருக்கும் போது பரிசுத்தத்துக்காக, நீதிக்காக, உண்மைக்காக நிற்கிற குடும்பங்களை, தலைமுறைகளை தேசத்து நன்மையினால் உன்னை கண்டது என்பதா ஆமே. தேவி கோத்திரத்தை போல சத்தியத்துக்காக அப்போஸ்தலருடைய உபதேசத்தையும் அந்நியோன்யத்தையும் அர்ப்பணிக்கிறதையும் தேவமனதிலும் உறுதியாய் தரித்திருக்கிற அப்போஸ்தலிய காலத்தில் சபையைப் போல இம்மாதிரி தேவனுடைய தேவன் வாசகத்தில் தேவனுடைய பரிசுத்தத்தில் தேவனுடைய ஏற்பாடு தேவனுடைய நம்மை உறுதியால் படிப்பார். ஓ இக்கமான கிரேசியா பாவத்தை பின்னி ஓடுகிறது போதும், உலகத்தை பின்னி ஓடுகிறது போதும், ஆண்டவருக்காய் இருக்க, ஆண்டவருக்காய் ஓட நம்மை உறுதியால் படிப்போம். அதான் அவர்களால் சொல்கிறார், பின்னாரவரை வரது கொண்டாரவரை தாடி தேவன் அழைத்த பரமழைப்பு காத்தாயப்படுகிறார். யாக்கை நோக்கி தொடர்கிறேன் கண்கொண்டு தெரிவிப்பவா ஓ சமரமனவா தீபிக்கவாதங்களை பேசியா ஒட்டக்கிரியின் அணிகள் மந்திரவாதம் கட்ட அணிகள் கோட்டம் கட்ட அணிகள் தாராளம் தீராமணம் தேவர்களை பேசியா ஓ ஐப்பா இஸ்ஸா ஐப்போ இப்பம் அஸ்பிஸ்பி ஐப்பா இப்பம் இப்பம்சா ஐப்பா இப்பம் அச்சோ ஐப்பா கரியா தத்தரகன் அகாரி கராத்தே கியாரி யோக பந்தரமாரி அத்ராரி கட்டாரி யோக சத்தியாரி யோக பந்தரமாரி யாத்யா அங்கிர தேவா வதா கட்ட அங்கிர தேவா வதா கட்டர அங்கிர தேவா வதா ஆகாரி உலகட்ட அங்கிர தேவா வதா கட்டர பிரபலங்க அதே பிரபலங்க அதே யார் பிரபலங்க அதே தேக்க அதே தேக்க அதே தேக்க ஓ கட்டவா சாதனைகள் தெரியா கோவிலுக்கு கசியா கோவிலுக்கு கசியா ஆவியை பார்க்கிற தேவன் விடுதலை இருக்கிறீங்க தேவன் ஆமா அதிகத்திலிருந்து அதிகார வைத்திருக்கிறார் அதிகாரத்துக்கு அதிகார வைத்திருக்கிறார் பாவத்துக்கு அதிகார வைத்திருக்கிறார் தேசத்துக்கு அதிகார வைத்திருக்கிறார் உலகத்தை